ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் போல் என்னோட பிரதர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, YT_கண்ணன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராவது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராமில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவே நம்ம கோட் படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஹாட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட 68வது படம். இதுக்கு முன்னாடி லியோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஓடிச்சுன்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு பக்கமும் விமர்சனமும் இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன், நல்ல விஜய் ஃபேன்ஸ் நல்லாவே கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தளபதி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் முடிய போது விநாயகர் சதுர்த்திக்கு படம் ரிலீஸ் பண்ண போகிறதா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம தளபதி இந்த படத்தில் ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரசியலுக்கு நுழைய போகிறாரு. ஸோ மேபி இன்னும் 1 or 2 படம் தான் கமிட் பண்ண போகிறாரு, நடிக்க போகிறாரு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஒரு மோஸ்ட் பெஸ்ட் ஃபிலிமாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா எப்போவுமே வெங்கட் பிரபு ஒரு டைரக்ஷனில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இதையும் ஸ்பெசிஃபிக்காக இதை ஏஐ மூலியமாக நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டைம் ட்ராவலை பேஸ் பண்ண மூவி அப்படின்னு தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஒரு மல்டி ஸ்டார்னு சொல்லலாம். நம்ம தளபதி கூட நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், அப்புறம் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர், அப்புறம் அஜ்மல். ஸோ இது போல் பல ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின்ஸ் பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய 90s ஸ்னேகா, அப்புறம் லைலா, அப்புறம் மீனாட்சி சௌத்ரி. ஸோ இவங்க எல்லாமே நிறையா ஒரு பெரிய பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக உங்களுக்காக ஹாட் நியூஸ் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தோட ஏற்கனவே ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதிக்கு இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே பாட்டு கேட்டிருப்போம், இந்த விசில் போடு அப்படிங்கிற பாட்டு. ஸோ அது எங்கேயுமே இன்றைக்கும் பெரிய லெவலில் ரீச் தான் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்குது என்னென்னா, இன்னும் நாங்கள் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இது சமீபமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்தது தான் வருது எல்லா படங்களுக்கும். ஏன்னா நம்ம அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடறோம். லியோ கூட முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் வச்சதுனாலே இன்னும் தெரியல, கொஞ்சம் நமக்கு சில இடத்துல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ தளபதியோட இந்த விசில் போட சாங்கும் அப்படி தான் அவரோட வாய்ஸ்லேயே வந்திருக்கிறதுனால நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம். பட் பூர்த்தி பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அந்த பாட்டு நல்லாவே ஹிட் ஆகிருக்கு. ஆனாலும் சில குறிப்பிட்ட ஆடியன்ஸ் கொஞ்சம் அது ஒரு டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்ட்டு. இதுக்காகவே இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸு. தளபதி இந்த படத்தில் இன்னொரு பாட்டு பாடியிருக்காருங்க. அதுதாங்க ஒரு ஸ்பெஷல் நியூஸு. எப்போவுமே தளபதி ஒரு பாட்டு எல்லா படத்துலையும் பாடுவார். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேவா தான் ஸ்டார்ட் பண்ண வச்சார் இந்த தளபதி விஜய் பாடுறத. ஸோ அதுக்கப்புறம் நிறையா பாடல்கள் பண்ணிகிட்டே வந்தார். நடுவில் கொஞ்சம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு படத்தில் கண்டிப்பாக ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் 2 பாட்டு பாடியிருக்காராங்க. ஸோ இன்னொரு பாட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது கண்டிப்பாக ஆடியன்ஸை ஏமாத்தாது அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு. இது பயங்கரமாக பட்டையை கலப்ப போகிற மாதிரி ரிலீஸ் ஆகும், பயங்கரமாக என்னால் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு. இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, June 22, அதாவது நம்ம தளபதியோட பர்த்டே அன்றைக்கி மேஜராக மேக்ஸிமம் 99% அன்றைக்கி இது ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கோட் டீம். ஸோ இந்த பாட்டு முதல் முறையாக நம்ம தளபதி இந்த படத்தில் 2 பாட்டு பாடியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் இன்னொரு சூப்பர் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் விஜய்.